ஹலோ 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 எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ஏதோ நல்லா இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஃபுல்லாக ஃபீவர். ஓகே, எஸ்டர்டே இன்னைக்கு ஃபுல்லாகவே பண்ணால் ஆக்சுவலி செம்ம ஃபீவராக இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ அப்பயும் ஓகே, எனிவேஸ் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ எடுக்கவும் வந்தாச்சு. சரியா ரைட்டா என்னாச்சு, எடுக்கவும் வந்தாச்சு. ஓகே, பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பண்ணு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா பார்த்தோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? ரொட்டேஷனல் இனர்ஷியா. அதாவது மாஸோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொட்டேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ லைக் இங்கே பாரு, வா, இந்த இடத்துல ஒரு மூடி இருக்குது. சரியா, இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன், நான் ஒரு மூடி ஒன்று வச்சுருக்கேன். இதை நான் இங்கே பிடிச்சி நான் இப்படி ஸ்டேபிளாக இப்படி பண்ணணும்னு நினச்சேன்னா கரெக்டாக இருக்குமா? பாரு கொஞ்சம். ஓகே, நான் இப்படி ஆட்டிட்டு என்ன பண்ணேன், நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. இதே நான் சென்டரில் பிடிச்சி இப்படி பண்ணிட்டு நான் இப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன், டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடலாம். ரைட்டா, சென்டரில் பிடிச்சி என்ன பண்ணலாம், இப்படி டக்குன்னு ஆட்டிட்டு என்ன பண்ணலாம், இப்படி ஆட்டிட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ண நினச்சா ஸ்டாப் பண்ணிடலாம். ரைட்டா, இதே இந்த இடத்துல ஒரு மாஸை நான் இங்கே வச்சுட்டு, ஒரு மாஸ் இருக்கு இல்லையா, ஒரு மாஸை இங்கே வச்சுட்டு நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸை தூரமாக பிடிக்கிறேன்னு வச்சுக்கேன். தூரமாக பிடிச்சிட்டு இப்படி ஆட்டிட்டு என்ன பண்ணுறேன், ஆட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா என்ன ஆகுது, அது பர்டிகுலராக நிற்குதா, கொஞ்சம் லேட் ஆகுதுல்ல. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரொட்டேஷனல் எனர்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேஷனல் எனர்ஜியானா என்ன? ரொட்டேஷனல் எனர்ஜியானா ரொட்டேஷனை பார்த்தா என்ன பண்ணுறது, எதிர்க்கக்கூடியது. சரி, எனர்ஜியானா நான் ஃபஸ்ட்டு எதிர்க்கக்கூடிய பண்பு தான் எனர்ஜியான்னு சொல்லுவாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, ரொட்டேஷனல் எனர்ஜியா அப்படின்னா கம்ப்ளீட்லி எதிர்க்கக்கூடிய பண்பு தான். சரியா, ஓகே. சரி, ஓகேப்பா. அப்படி நம்ம இன்னைக்கு இப்போ பென்டா மேலே சொல்லப்படுது ஒரு பக்கம். சரி, இப்போ கரெக்டாக வந்துச்சு. சரியா, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டூ மாஸ் சிஸ்டம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டூ மாஸ் சிஸ்டம். சரியா, ரெண்டு மாஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ரெண்டு மாஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டேன்னா, இங்கே ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான். லைக் இங்கே ஒரு மாஸ் இருக்குது. சரியா, என்னது, இங்கே ஒரு மாஸ் இருக்குது. அந்த மாஸ் என்னன்னு எடுத்துக்க, நான் M1 அப்படின்ற மாஸ் எடுத்துக்கிறேன். சரியா, அகைன் இங்கே ஒரு மாஸ் இருக்குது. அந்த மாசம் நான் எடுத்துக்கிறேன் M2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன். ரைட்டா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இது ரெண்டுமே என்ன இருக்குதுன்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், பிரித்து வச்சிருக்கேன். ஸோ டோட்டலி எவ்வளோ டிஸ்டன்ஸு, R அப்படின்ற டிஸ்டன்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கேன், பிரித்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். R அப்படின்ற டிஸ்டன்ஸில் பிரித்து வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குமா? சென்டர் ஆஃப் மாஸ் அந்த இடத்துல இருக்குமா? அப்போ அதோட சென்டர் ஆஃப் மாஸுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆக்சிஸை விட்டு அடிக்கிறேன். என்ன பண்ணுறேன், சென்டர் ஆஃப் மாஸுக்கு நடுவில் என்ன பண்ணுறேன். ஸோ இங்கே பாரு, ஸோ இதுதான் அந்த மாஸ் சிஸ்டம். இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இந்த சைடில் ஒரு மாஸ் இருக்குது, இந்த சைடில் ஒரு மாஸ் இருக்குது. சரியா, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இதோட எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் மாஸ் என்ன பண்ணுறேன், நான் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன பண்ணுறேன், ஆக்சிஸ் பாஸ் பண்ணுறேன். சரியா, ஆக்சிஸ் என்ன பண்ணுறேன், நான் பாஸ் பண்ணுறேன். சரியா, அப்போ பாஸ் பண்ணும்போது இதை ரொட்டேட் பண்ண அப்படியே ரொட்டேட் ஆகுமா ஆகாதா? ஆமாவா இல்லையா? ரொட்டேட் ஆகும், கண்டிப்பாக ஆகும், ரொட்டேட் ஆகும். சரியா, ஓகே. அப்போது மாஸ் ஒன்லேருந்து, ஓகே, இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது மாஸ் ஒன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமா, இதோடைய இது ஆக்சிஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்கும். சரியா, அப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், மாஸ் டூலேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், எவ்வளோ R - X அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குமா இருக்காதா? R - X அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேவா, அப்போ இங்கே டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது என்னன்னா, டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது என்னன்னா, M1 × X the whole square plus M2 × R - X the whole squareக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இதோடைய டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ. இதான் இதோட டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ. புரிஞ்சா? புரிஞ்சா? எஸ், ரைட். சரியா, அப்போ நம்மளுக்கு இப்போ இது டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எனக்கு இப்போ தேவை மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னு வச்சுக்கோங்க. மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், ஸோ குறைந்தபட்ச மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எதை பொறுத்து, இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன். அப்போ di/dx M1. ஸோ மாசஸ் எல்லாமே எப்பயுமே எனக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அப்போ மாஸ் 1 × dx² / வருமா? எஸ், dx² / dxன்னு வரும். ரைட்டா, ப்ளஸ் மாஸ் 2 கான்ஸ்டன்ட்டு. அப்போ d/dx of R - X the whole square வருமா வராதா? R - X the whole square அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, அப்போ நான் இதை ஷார்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா, இதை நான் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும், M1 × 2x ப்ளஸ் M2 × M2 சரியா, ஸோ M2 × வாட்பா 2R - Xன்னு வருமா? 2R - Xக்கு வரும். சரியா, ரைட்டா, 2R - Xக்கு வந்துடும். ஓகே, இங்கே
அப்போ இதை எத்தனை வந்தால் ஆகும் பாரு. ஸோ m1 2x சாரி 2m1x 2m1x minus of plus 2m2r minus 2m2x வருமா வராதா? 2m2x சொல்லிட்டு வருமா வராதா? எஸ், தாராளமாக வரும். சரியா? அப்போ இங்கேருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், இங்கேருந்து 2m நான் கான்ஸ்டன்ட்டாக எடுக்கேன். சரியா? ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறேன், ஸோ இதோட வேல்யூ நான் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கணும் அப்படின்னா 0ன்னு வருமா? அப்போ இந்த 2m2 அதனால் வச்சுன்னா ஆகும் மைனஸ் 2m2 வருமா? அதுதான் 2 காமனாக வெளியேற்றுது, 2 காமனாக வெளியேற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டு அப்படின்னா ஸோ உனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன தெரியுமா? எக்ஸோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது m2r டிவைட் பை m1 + m2ன்னு சொல்லிட்டு வரும். m1 + m2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ உனக்கு மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல அக்வயர் ஆயிருக்குன்னா சென்டர் ஆஃப் மாஸ்ல அக்வயர் ஆயிருக்கும். சரியா? அப்போ மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளேஸ்ட் ஆன் எங்க பிளேஸ் ஆயிருக்கும்? எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்கும். எங்க பிளேஸ் ஆயிருக்கும்? எக்ஸாக்டா என்னோட சென்டர் ஆஃப் மாஸ்ல பிளேஸ் ஆயிருக்கும் மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரியா? அப்போ எனக்கு மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா எங்க பிடிக்கணும்? மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா எங்க பிடிக்கணும்? மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எக்ஸ் அப்படின்றது என்னது? எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்ல எக்ஸாக்டா இருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் போலாம். சரியா? த லைட் ராட்ஸ். சரியா? த லைட் ராட்ஸ். ஸோ இங்க பாருங்க எழுத வந்துட்டு லைட் ராட்ஸ் ஆர் த லென்த் எல். சரியா? த லென்த் L. Okay. As two masses M1 and M2 attached its two ends. சரியா? ரெண்டு ends என்ன பண்ணாங்க? M1 M2 அப்படின்ற டிஸ்டன்ஸ் இது பண்ணாங்க. சரியா? The moment of inertia of the system of the axis perpendicular to the rod and passing through the center of mass. என்னது? ஒரு ராட் இருக்கு. ஸோ இந்த ராடோட லென்த் L. இங்க ஒரு மாஸ் வச்சிருக்காங்க, இங்க ஒரு மாஸ் வச்சிருக்காங்க. ரைட்டா? இங்க ஒரு மாஸ் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஆக்சிஸை எக்ஸாக்டா எங்க பாஸ் பண்றாங்களாமா? ஸோ பர்பண்டிகுலரா. ஓகே, பர்பண்டிகுலரா அப்படியே செங்குத்தா வந்து என்ன பண்ணாங்க? ஸோ பர்பண்டிகுலரா. ரைட்? ஸோ இதான். சரியா? ஸோ பர்பண்டிகுலரா எங்க? எஸ், பர்பண்டிகுலரா எங்க பாஸ் பண்ணாங்க சொல்லு பார்ப்போம். பர்பண்டிகுலரா எதுல? சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் பண்ணாங்க. சரியா? சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும் பாரு, சொல்லு பார்க்கலாம். இதை வச்சு பேஸ் பண்ணி சொல்லு ப்ரோ. எங்க m1 அப்படின்ற மாஸ் இருக்கும் ப்ரோ, இங்க m2 அப்படின்ற மாஸ் இருக்கும் ப்ரோ. ரைட்டா? சரியா? அப்போ இங்க வந்து என்னது? ஏதோ டிஸ்டன்ஸ் ப்ரோ, அது என்னது? எல் லென்த் ராடு ப்ரோ, எல்ல பிரிச்சு வச்சிருப்பாங்க ப்ரோ. லைக் இந்த இடத்துல வந்து என்னோட ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகும் ப்ரோ. இதை வந்து ரொட்டேட் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ கிரியேட் ஆகாதா? கிரியேட் ஆகும். ஓகே, என்ன ஆகும்? கிரியேட் ஆகும், கண்டிப்பா கிரியேட் ஆகும். சரியா? ஸோ அப்போ இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? m2r டிவைட் பை m1 + m2 டிஸ்டன்ஸ் இருக்குமா? m1 + m2 டிஸ்டன்ஸ் இருக்குமா? இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ m1r டிவைட் பை m1 + m2 இருக்குமா இருக்காதா? m1 + m2 சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். என்னவா இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். சரியா? அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? m1 ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? m2r. ஸோ அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னப்பா? mr². அதை தான் நீங்கள் போடுறேன். சரியா? m1. ஸோ m1ஓட வேல்யூ m1. சரியா? ஸோ அதோட வேல்யூ m2r டிவைட் பை m1 + m2 த ஹோல் ஸ்கொயர். m1 + m2 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? கரெக்ட். ரைட்? ப்ளஸ் m2 இன்ட்டு m1r டிவைட் பை m1 + m2 த ஹோல் ஸ்கொயர். m1 + m2 த ஹோல் ஸ்கொயர். கிளியரா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ், எதுவும் டவுட் இல்லை. ரைட்டா? ஸோ இங்கேருந்து நான் காமனாக என்ன பண்ணுறேன்னா, என்ன பண்ணலாம்? m1 + m2 இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கொண்டு போனோம்னா என்ன ஆகும்? ஸோ m1 ரைட், வாட்ஸ் ஹேப்பனிங் இங்கே என்ன இருக்கும் சொல்ல பார்க்கலாம். ஸோ m1 இன்ட்டு m2 + m1 நான் காமனாக வெளியே எடுக்கலாமா? m1 + m2 நான் காமனாக வெளியேற்றினா m1 + m2 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். சரியா? காமனாக வெளியேற்றோம்னா என்ன பெண்டிங் என்னென்ன இருக்கும் சொல்ல பார்க்கலாம். ஸோ m1 m2 ரைட்டா? m1 m2 டிவைட் பை கரெக்டா m1 டிவைட் பை என்னது? m1 + m2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. m1 + m2 த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுவும் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? m1 m2 டிவைட் பை m1 + m2 வருமா? ஸோ இது என்னது? டோட்டல் மாஸ். இது டோட்டல் மாஸ். அப்போ டிஸ்டன்ஸ் என்னது? ஸோ ராடோட லென்த் என்னது? எல்லா. அப்போ என்னது? L². திஸ் இஸ் மை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் சென்டர் ஆஃப் மாஸ். இதுதான் அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் சென்டர் ஆஃப் மாஸ். கிளியரா? எஸ், ஓகே. The next one. சரியா? The next one. சரியா? A particle of mass
a particle of mass 1 kilogram at 1 meter, 1, 1 அப்படின்றதுல place ஆயிருக்கு. Okay, the moment of inertia of this particle about x axis would be. சரியா, ஒன்றும் இல்லை. ஸோ இது என்னது, ஸோ இது என்னுடைய y ஆக்சிஸா, இது என்னது என்னுடைய x ஆக்சிஸா, இது என்னது அப்படின்னா என்னோட z ஆக்சிஸ். சரியா, ஸோ எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் பாரு. ஸோ அதுக்காகவே தொடப்பு குச்சியெல்லாம் நான் வச்சுன்னு வந்திருக்கேன் இன்னைக்கு. சரியா, ஸோ இது y ஆக்சிஸு. சரியா, இது என்னது x ஆக்சிஸு. z ஆக்சிஸ் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கும், z ஆக்சிஸ் அப்படின்றது இப்படி இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி இருக்குமா இருக்காதா? எஸ், கண்டிப்பாக நான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சரியா, இது எக்ஸு, ஸோ இது ஒய், இது ஜட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஆக்சிஸ் இருக்குது. சரியா, இப்போ இது எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னா 1,1ன்னா என்னது, ஸோ ஒரு கியூப் மாதிரி பிளேஸ் ஆயிருக்கும். கரெக்டாக ஒரு கியூப் மாதிரி இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும். சரியா, இந்த இடத்துல நான் இருக்கும் பிளேஸ் ஆயிருக்கும். தெளிவாக பார்த்தோன்னா புரியும். இந்த இடத்துல நான் இருக்கும் பிளேஸ் ஆயிருக்கும், பிளேஸ் ஆயிருக்கும், பிளேஸ் ஆயிருக்கும். சரியா, ஓகே. அப்போ நான் ஜஸ்ட் அசியூம் பண்ணு, ஜஸ்ட் அசியூம். ஸோ இப்போ இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குமா, லைக் இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும், லைக் கியூப் மாதிரி இருக்கும். ஓகேவா, லைக் இந்த மாதிரி ஒரு கியூப் மாதிரி இருக்கும். சரியா, இந்த மாதிரி நான் இருக்கும் கியூப் மாதிரி இருக்கும். ஓகே, எஸ், கியூப் மாதிரி இருக்குமா இருக்காதா? ஸோ இது எங்கே பிளேஸ் ஆயிருக்கு சொல்ல பார்க்கலாம். இது எங்கே பிளேஸ் ஆயிருக்கு, 1,1,1 அப்படின்ற இடத்துல பிளேஸ் ஆயிருக்குதா தம்பி? எங்கே 1,1 அப்படின்ற இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. சரியா, ரைட்டு. இது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வரையலாம். இது ப்ராப்பராக வரைஞ்சோம்னு எப்படி இருக்குதுமா எனக்கு, லைக் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து சின்னது பண்ணிவிட்டு இதே சேம் டிஸ்டன்ஸுக்கு இங்கே ஒன்று, அகைன் சேம் டிஸ்டன்ஸுக்கு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ சேம் டிஸ்டன்ஸ் இங்கே, ஸோ இங்கே இப்படி இருக்கும். ரைட்டா, எக்ஸாக்டாக இந்த மாதிரி பிளேஸ் ஆயிருக்கும். சரியா, அப்போ இங்கேருந்து ஜட் ஆக்சிஸில் மட்டும் அவங்க கேட்கலாம். சரியா, ஜட் ஆக்சிஸில் மட்டும் கேட்கலாம்னா இங்கே பார்ட்டிகிள் வந்து, ஸோ பார்ட்டிகிள் ஜட் ஆக்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. சரியா, அந்த பார்ட்டிகிள் எப்படி ஜட் ஆக்சிஸில் இப்படி போயிருக்குது, இப்படி போயிருக்கும். கரெக்டாக ஜட் ஆக்சிஸில் என்ன பண்ணியிருக்கும், இப்படி போயிருக்குமா போயிருக்காதா, போயிருக்கும். கண்டிப்பாக நான் இருக்கும் போயிருக்கும். சரியா, ஓகே. அப்போ ஜட் ஆக்சிஸை பொறுத்து பார்ட்டிகிள் என்ன பண்ணுறேன், நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஜட் ஆக்சிஸை பொறுத்து என்ன பண்ணுறேன், பார்ட்டிகிள் நான் ரொட்டேட் பண்ணுறேன். சரியா, ஜட் ஆக்சிஸை பொறுத்து என்ன பண்ணுறேன், பார்ட்டிகிள் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும், I = mr². சரியா, ஸோ மாஸோட வேல்யூ எவ்வளோ, 1 கிலோகிராம் சொல்லிட்டான். இங்கே ஆரோட வேல்யூ தான் நீ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப ப்ரோ, இங்கே பாரு, ஜட் ஆக்சிஸில் நீ ரொட்டேட் பண்ண அப்படின்னா எந்தெந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும் சொல்லு பார்க்கலாம். XY ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுமாகதா, புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? இப்போ ஒரு பாடி வந்து இந்த ஜட் ஆக்சிஸில் இருக்குது. சரியா, அதை நீ ரொட்டேட் பண்ணுற அப்படின்னா என்ன ஆகுது, XY ஆக்சிஸில் வந்து நல்லாவே ரொட்டேட் ஆகும். சரியா, ஸோ சாரி XZ ஆக்சிஸில் நல்லாவே ரொட்டேட் ஆகும். சரியா, XZ ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். அப்போ இங்கே என்ன வந்து பாருங்க, டிஸ்டன்ஸ் என்னது, I cap + J capன்னு இருக்குமா. ஓகே, இதுக்கு மேக்னிடியூட் எத்தனை என்ன ஆகும், ஸோ √2 வரும். அப்போ டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்ற எவ்வளோ இருக்குப்பா, √2 அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்போ √2² அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ என்னது, ஜஸ்ட் 2 kg/m² தான் இருக்கும். kg/m² தான் இருக்கும். சரியா, புரிஞ்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 4 particles with the mass 1 kilogram and 2 kilogram and 3 kilogram and 4 kilogram are situated at the corners of square with the side 1 meter. சரியா, ரைட். The moment of inertia of the system about passing through a point O, சரியா, and perpendicular to the plane of square என்னன்னு கேட்கலாம். சரியா, ஈஸி தான். இங்கே பாரு, ஈஸியாக நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வா, ரைட்டா, ஈஸியாக என்ன பண்ணுறேன், உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா, லைக் இது வந்து என்னது, ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர். சரியா, இது என்னது, ஒரு ஸ்கொயர். ரைட்டா, ஓகே. இதே போதும். சரியா, ஸோ இந்த ஸ்கொயரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பார்ட்டிகிள்ஸாக வச்சுருக்காங்க. இது A, இது B, இது C, இது D. ரைட்டா, இந்த தொல்லை வேதராடி. இந்த பார்ட்டிகல் A இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ வந்து என்னது, 1 கிலோகிராம். பார்ட்டிகல் B யோட வேல்யூ வந்து எவ்வளோ, 2 கிலோகிராம். ஸோ இது வந்து எவ்வளோ, C யோட வேல்யூ 3 கிலோகிராம். ஓகே, D யோட வேல்யூ 4 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, ஸோ இங்கே என்ன பண்ணாங்கன்னா, பாசிங் த்ரூ த ஆக்சிஸ் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல இருந்து ஆக்சிஸாக பாஸ் பண்ணோம். சென்டர் ஆஃப் மாஸ் இது வந்து பார்த்தோன்னா, ஜஸ்ட் அசியூம் இது வந்து ஒரு ஸ்கொயர் அப்படின்னா, ஸ்கொயரில் என்ன பண்ணால் எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் மாஸில் ஆக்சிஸாக பாஸ் பண்ணலாம். ஓல இங்கே இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன பண்ணலாம், நடுவில் பாஸ் பண்ணி ஸோ ரொட்டேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. நடுவில் பாஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸோ இப்படி பார்த்தோன்னா தெரியும், ரொட்டேட் பண்ணலாம். இப்படி ரொட்டேட் பண்ணால் இது இப்படி ரொட்டேட் ஆகும் ஆகாதா? எஸ், கண்டிப்பாக ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகும். ஆமாவா, கண்டிப்பாக ஆகும். அந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகும் தானே, கண்டிப்பாக ரொட்டேஷன் ஆகும். ஓகே, அப்போ உனக்கு டிஸ்டன்ஸ் வேணும். ரைட்டா, உனக்கு என்ன வேணும், டிஸ்டன்ஸ் வேணும். சரியா, சரி, ஓகே. இதோட வேல்யூ எல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டான், 1 மீட்டர்னு சொல்லிட்டான். இதோட வேல்யூ 1 மீட்டர்னு சொல்லிட்டான். இதோட வேல்யூ 1 மீட்டர்னு சொல்லிட்டான். இதோட வேல்யூ 1 மீட்டர்னு சொல்லிட்டான். ரைட்டா, ரைட்டு. சரியா,
அப்போ நீ இதோடைய இப்போ நீ டிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். ஸோ இது 1 மீட்டர் 1 மீட்டர்னா இது √2 இருக்கும். ஸோ இது √2 இருந்துச்சுன்னா √2/2 இட்ஸ் ஈக்குவல் டு இதில் பாதி. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பண்ண எவ்வளோ இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் இங்கே இப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்ட்ல உங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து ஏடா தம்பி, இது ஏன்னா இது வந்து √2a இருக்குன்னு சொன்னா √2a √2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1. சரியா, அப்போ இதெல்லாம் பாதி தான் இது. சரியா, இதெல்லாம் பாதி வேல்யூ தான் இது. சரியா, அப்போ என்ன பண்ணலாம், 2 பண்ணலாமா? இது எப்படி பிரிச்சிடலாம், 2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 பிரிச்சிடலாமா? அப்போ இது கேன்சல் ஆயிடும். 1/√2 சொல்லிட்டு வரும்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா, 1/√2 சொல்லிட்டு வரும். சரியா, இதோட வேல்யூ 1/√2னா இதோட வேல்யூ 1/√2, இதோட வேல்யூ 1/√2, இதோட வேல்யூ 1/√2, இதோட வேல்யூ 1/√2, எல்லாத்துலேயும் 1/√2 தான் வந்து வேல்யூ. சரியா, அப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு m1 into r1 square plus m2 into r2 square கரெக்ட், r2 square plus m3 into r3 square plus m4 into r4 square, m4 into r4 square. m1 ஓட வேல்யூ எவ்வளோ 1, ஸோ r ஓட வேல்யூ எவ்வளோ 1/√2 the whole square. சரி, m2 ஓட வேல்யூ எவ்வளோ 2, இதோட வேல்யூ 1/√2 the whole square ப்ளஸ் இதோட வேல்யூ எவ்வளோப்பா m3 ஓட வேல்யூ 3, ஸோ 1/√2 the whole square. ஸோ m4 ஓட வேல்யூ 4, ஸோ 1/√2 the whole square. அப்போ என்னென்ன வரும் சொல்ல பார்க்கலாம், 1/2 ப்ளஸ் 2/2 ப்ளஸ் 2/2 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 4/2ன்னு சொல்லிட்டு வருமா? எல்லாத்தையுமே கூட்டினா நான் வரும் 7 3 எவ்வளோ 10, ஸோ 10/2ன்னு சொல்லிட்டு வரும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் 10/2. அப்போ இதை கேன்சல் பண்ண எவ்வளோப்பா 5 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வருமா? 5 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, 5 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வருமா வராதா? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக நாகும் வரும் வரும் வரும். புரிகிறதா? ஓகே, சரி ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாம் வா. அடுத்த கொஷின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 point masses, சரியா, 3 point masses, okay, each of masses m are arranged in the xy plane. The moment of inertia in the range of masses y axis is, y axisல அதோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சரி, y axisல அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ என்ன கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை போடணுமா? சரியா, ஸோ இது வந்து என்னது ஏதோ ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்னது இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது பிளேனோடைய இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் நான், என்னவோ தெரியல என்னன்ட்டு. ரைட்டா, ஸோ இந்த கொஷின் முடிச்சுட்டு நான் எடிட் கூட பண்ணிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ரைட்டா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சிஸ் இருக்குது. சரியா, இதுனா 0 அப்படின்ற பாயிண்ட், இது எக்ஸ் அப்படின்ற பிளேனில் இருக்குது. சரியா, ஓகே, எக்ஸ் அப்படின்ற பிளேனில் இருக்குது. ஸோ இங்கன்னா 3 மாஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்கன்னா 3 மாஸ் என்னது அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டான். அப்போ இங்கே ஒரு மாஸ் இருக்குது. சரி, அது என்னது a, a அப்படின்ற பிளேனில் அரேஞ்ச் ஆகிருக்குது. இங்கே இருக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து 2a, 0 என்னது 2a, 0 அப்படின்ற பிளேனில் ஆக்ஸ் ஆகிருக்குது. இந்த இது வந்து பண்ண என்னது a, -a அப்படின்ற அளவுக்கு ஆக்சிஸில் இதாக இருக்குது. சரியா, ரைட்டா, ஓகே. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஆக்சிஸை பாஸ் புஷ்ன்னு பாஸ் பண்ணி ஒரு ரொட்டேஷன் அடி. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டேஷன் அடி, என்ன ஆகும்? ஸோ டோட்டலாக ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆகுதுன்னா ஸோ இது இப்படி சிங்கிளாக ரொட்டேட் ஆகும். இது என்னது இது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். ரைட்டா இல்லையா? சரியா, விச் மீன்ஸ் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இதை நான் இப்படி ரொட்டேட் பண்ண எனக்கு கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகுதா? ரைட், இப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகுதா இல்லையா? ஆகுது தானே? எஸ், கண்டிப்பாக ஆகும். ஓகேவா, ரொட்டேஷன் நடக்கும். ஓகே, இங்கே ஆகும், கண்டிப்பாக ரொட்டேஷன் நடக்குது. சரியா, அப்போ இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு, ஸோ எல்லாத்தோட மாஸ் சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ a அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா a² ப்ளஸ் என்னது அப்புறம் m இன்ட்டு 2a the whole square ப்ளஸ் m இன்ட்டு a the whole square, m இன்ட்டு a the whole square. கிளியரா? அப்போ டோட்டலாக என்ன வரும்? ஸோ ma² ப்ளஸ் 4ma² ப்ளஸ் அகைன் ஒரு ma². அப்போ டோட்டல் ஆன்சர் எவ்வளோ? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு 6ma². மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ எவ்வளோ? 6ma². கிளியரா? ரைட்டு, சரியா, ஓகே ரைட், ஓகே ரைட்டு. ஸோ இது புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? எஸ், கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்து என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் கண்டினியூஸ் மாஸ் சிஸ்டம். என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் continuous mass system.
சரியா? ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே என்னது பாயிண்ட் மாஸ். சரியா? பாயிண்ட் மாஸ்னா என்னது? ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம். ஓகே, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளோ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்குறது கண்டினியூஸ் மாஸ் சிஸ்டம். கண்டினியூஸ் மாஸ் சிஸ்டம் அப்படின்னா கண்டினியூஸ் மாஸ் சிஸ்டம் அப்படின்னா வச்சுக்கோங்க, இங்கே ஏதோ ஒரு உருளைக்கிழங்கு நான் ஒன்று வச்சிருக்கேன். இங்கே என்ன வச்சிருக்கேன்? ஓகே, உருளைக்கிழங்கு நான் ஒன்று வச்சிருக்கேன். சரியா? உருளைக்கிழங்கு. சரியா? இப்போ இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா? இந்த உருளைக்கிழங்கு நான் என்ன பண்ணேன், ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸில் நான் வந்து வச்சிருக்கேன். அது ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸில் உருளைக்கிழங்கு நான் வச்சிருக்கேன். சரியா? ரைட், நான் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். சரியா? அப்போ இந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும்? உருளைக்கிழங்கு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? பாயிண்ட் மாசா இருந்தால் இது பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டினா, இங்கே பாரு. ஸோ இதில் தம்மு தூண்டு ஒரு மாஸ் எடுத்துக்கோ. இதில் என்ன பண்ணிக்கோ, தம்மு தூண்டு ஒரு மாஸ் ஒன்று எடுத்துக்கோ. ரைட்டா? தம்மு தூண்டு மாஸ் ஒன்று எடுத்துக்கோ. சரியா? அந்த தம்மு தூண்டு மாஸ் என்னது? ஸோ அந்த தம்மு தூண்டு மாஸ் வந்து ஆக்சுவலி டிஎம். அந்த தம்மு தூண்டு மாஸ் என்னது? டிஎம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஸோ அப்போ இதுக்கு தம்மு தூண்டு மாஸ் என்ன இருக்கும்? தம்மு தூண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குமா இருக்காதா? தம்மு தூண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அப்போ அங்கே இருக்க தம்மு தூண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது என்னது? டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தான். டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ரைட் ரைட் சரியா? அப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணலாமா? இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ டிஏ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். கிளியரா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம்னா, ஸோ என்ன சொல்ல எப்படி தான் என்ன பண்ணுவோம், வாட்டு இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம கண்டுபிடிப்போம். என்ன பண்ணுவோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு சில இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்ல, இதை நீ கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஜஸ்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ரைட், சரி, ஓகே. ஸோ இங்கே பாரு. ஸோ ஃபஸ்ட்டு சரியா, இதை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இது எல்லாமே டெலீட் பண்ணிடலாம். டெலீட். சரியா? ஸோ ஏன்னா இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் எழுதுறதுக்கு தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது லைக் ஒன்று நான் ஆட் பண்ணிடுவேன். ரைட், ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணனா ரிங்கு. சரியா? ஃபஸ்ட் என்னது? ரிங்கு. ரைட், எஸ், ஓகே. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க. என்னடா இது இப்படி இதாகிடுச்சு? ஓயா, என்னடா ஆச்சு இது வேற? ரைட்டு, ஸோ ரிங்கு. சரியா? ஸோ ரிங்கு அது எப்படி இருக்குன்னா, ஓ ரிங்கா ஏ. சரியா? ரைட், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ரிங் இருக்கு இல்லையா, இந்த ரிங்கு நான் கையில் போடலாம் மோந்தரும், அதுதான் ரிங்கு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் இந்த ஆக்சிஸை என்ன பண்ணேன், ஸோ நடுவில் என்னுடைய ரொட்டேஷன் ஆக்சிஸை நான் வைக்கிறேன். இதோடைய சென்டரில், எக்ஸாக்டாக சென்டரில் வச்சு என்ன பண்ணேன், இது பண்ணேன். சரியா? அப்போ இந்த ரிங்குக்கு ஒரு மாஸ் இருக்கும். சரியா? அப்போ இந்த ரிங்குக்கும் இதுக்கும் நடுவில், ஸோ இந்த ரிங்குக்கும் இதுக்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிறது என்னது, என்னுடைய ரேடியஸ் ஆரா. அப்போ இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு என்னன்னா, இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எம்ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எம்ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். சொல்கிற விஷயம் புரியுதா? எம்ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். கிளியரா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் ஒரு ஹாலோ ஸ்பியர் ஒன்று எடுத்துக்கேன்ப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு ஹாலோ ஸ்பியர். சரியா? ஒரு ஹாலோ ஸ்பியர் ஒன்று எடுத்துக்கேன். சரியா? இதுதான் என்னது? ஹாலோ ஸ்பியர். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்.
ரைட், இப்படி வரைஞ்சால் தான் கொஞ்சம் அது பார்க்கறதுக்கு ஸ்பியர் மாதிரி தெரியும். ரைட், என்னது ஒரு ஹாலோஸ்பியர். சரியா, இது என்னது ஒரு ஹாலோஸ்பியர்ப்பா. ரைட்டா. ஸோ இந்த ஹாலோஸ்பியரில் என்ன பண்ணேன்னா நான் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன பண்ணேன். ஸோ சென்டரில் என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனும் இதுதான். சரியா, சென்டரில் என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இதுதான். அப்போ இந்த ஸ்பியருக்கு நடுவில் என்ன இருக்கும், ஒரு ரேடியஸ் இருக்குமா இருக்காதா? இந்த ஸ்பியருக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா இருக்காதா? லைக் இந்த மாதிரி. ரைட், இந்த ஸ்பியருக்கு ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு ரேடியஸ் இருக்கும். சரியா, அப்போ இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது தான் இதோடைய அப்போ இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரி, இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, 2/3 mr². 2/3 mr² ஈக்குவலாக இருக்கும். 2/3 mr² ஈக்குவலாக இருக்கும். ஹாலோஸ்பியர் அப்படின்னு பார்த்தோன்னா ஹாலோஸ்பியர்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இது வந்து என்னது, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பியர். ஓகே, இது என்னது அப்படின்னா ஒரு ஸ்பியர் தான் இது. சரியா, இது வந்து என்னது ஒரு ஸ்பியர். சரியா, லைக் இது வந்து ஒரு ஸ்பியர் தான். இதுக்குள்ள வந்து எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். ஹாலோனா உள்ள வந்து ஸோ எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். அது அதாவது எப்படி சொல்லலாம், முட்டை ஓடு பார்த்துருக்கியா? முட்டை ஓடு இருக்குல்ல, ரைட், இந்த மாதிரி வந்து முட்டை அப்படி இருக்குது. சரியா, முட்டை வந்து இந்த மாதிரி இருக்கும். முட்டையில் இருக்க வெள்ளை கருவை எடுத்துட்டு முட்டையில் இருக்க அந்த கருவில் எடுத்துட்டு உள்ள அப்படி வச்சோம்னா இப்படி ஒரு மாதிரி இருக்குல்ல, உள்ள அப்படி எம்டியா இருக்குல்ல. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹாலோஸ்பியர்னு சொல்லுவோம். லைக் டென்னிஸ் பாலெல்லாம் வந்து ஹாலோஸ்பியர் தான். ஏன்னா அதுக்குள்ள வந்து ஒன்றுமே இருக்காது. டென்னிஸ் பால்லாம் வந்து பண்ணால் அது உள்ள ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் வந்து ஹாலோஸ்பியர் ஷேப் தான். ஸோ அப்போ இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/3 mr². சரியா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்க். அடுத்து என்னன்னா டிஸ்க். ஸோ டிஸ்க்னா எப்படி இப்போ இருக்கும், டிஸ்க் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும்ப்பா, இந்த மாதிரி இருக்கும். ஓ யார், இது டிஸ்கே கிடையாதுடா. நான் ஒன்று நினச்சா அது ஒன்று வரையுது. இல்லை 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 இது இல்லை. வரமாட்டேன். என்னடா ஆச்சு இதுக்கு வேற? சரி, ஓகேப்பா. ஸோ டிஸ்க் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். டிஸ்க் அப்படின்னா எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ரைட்டா, ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த டிஸ்கோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டிஸ்க் அப்படின்னா அந்த வட்டி இதெல்லாம் பார்த்துருக்கியா? வட்டி இதில் வந்து பண்ணால் நீ இப்படி இது பண்ணிட்டு எரிவர். லைக் எப்படின்னா, நீ வந்து தட்டு வச்சுன்னு இருக்குல்ல, நம்ம வீட்டில் சாப்பிடுற பிளேட்டு, அது எல்லாமே அந்த பிளேட் எல்லாமே அந்த கிண்ணின்னு சொல்லுவோம். அது எல்லாமே என்ன டிஸ்க் ஷேப் தான். அந்த கிண்ணின்றதுனாலே எல்லாமே வந்து டிஸ்க் ஷேப் தான். ஸோ அப்போ இந்த டிஸ்கோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த டிஸ்கோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், mr²/2ன்னு இருக்கும். என்னவா இருக்கும், mr²/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சொல்ற விஷயம் புரியுதா? mr²/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட்டா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோன்னா சாலிட் ஸ்பியர். அதுக்கடுத்தது என்னது, சாலிட் ஸ்பியரு. சாலிட் ஸ்பியர்னா வச்சுக்கேன், லைக் இதுதான் சாலிட் ஸ்பியர். சரியா, ஸோ இந்த சாலிட் ஸ்பியருக்குள்ள வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன் எல்லாமே இருக்கும். இந்த சாலிட் ஸ்பியர்னா நம்ம பூமி இருக்குல்ல, நம்ம பூமி வந்து பார்த்தா ஒரு சாலிட் ஸ்பியர் தான். நம்ம பூமின்றது என்னது, நம்ம பூமி வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் தான். இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஓகே, இந்த சாலிட் ஸ்பியருடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது 2/5 mr² ஈக்குவலாக இருக்கும். 2/5 mr² ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சா? 2/5 mr² ஈக்குவலாக இருக்கும். mr² ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா, ஓகே. சரி, ஓகேப்பா. ஓகே, ஸோ அதுக்கடுத்தது பாரு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரைட், அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோன்னா ரைட்டு. சரியா, இப்படியே கொஞ்சம் ஏன்னா இந்த மாதிரி இதில் கொஞ்சம் ஏன்னா ஷேப் அது டக்குன்னு வரதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணேன். ரைட்டா, பரவாயில்ல, இதனுமே நல்லா தான் வருது. சரி, ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்க்குறது என்னன்னா வச்சுக்கேன், ஸோ அடுத்து பார்க்குறது என்னன்னா ஒரு கோன் நான் பார்க்க போதும். அடுத்து பார்க்க போது ஒரு கோனுக்கு முன்னாடி ராடை பார்த்துடலாம். சரியா, ராடு பார்க்கலாம், வா. சரியா, இந்த மாதிரி என்ன இருக்குது, ஒரு ராடு ஒன்று இந்த மாதிரி இருக்குது. என்னது, ராடு வந்து இந்த இடத்துல ஒரு ராடு வந்து இந்த மாதிரி இருக்குதுப்பா. சரியா, இந்த ராடில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தேன்னா, இந்த ராடில் என்னுடைய ஆக்சிஸ் என்னன்னு இந்த இடத்துல ஒன்று. சரியா, ஆக்சிஸ் என்ன பண்ணேன், இந்த இடத்துல விட்டு இப்படி நான் ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுக்கேன். ஆக்சிஸ் இந்த இடத்துல விட்டு
நான் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். அப்போ இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும்? இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும் சொல்லு. இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோன்னா ml2/3க்கு ஈக்குவலாக இருக்கும். ml2/3க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? நான் ஒரு ஆர்டரில் ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன்னா, இந்த இடத்துல நான் ஒரு ஆர்டரில் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு நான் இந்த மாதிரி ஆர்டரில் ஃபாலோ பண்ணி வச்சேன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன் ப்ரோ? ரிங்கு சொன்னேன். அடுத்து என்ன சொன்னேன்? அடுத்து வந்து சாலிட் ஸ்பியர் சொன்னேன். அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? அதுக்கடுத்தது வந்து பண்ண டிஸ்க்கு. அதுக்கடுத்தது என்ன டிஸ்க் சொன்னேன். அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? அதுக்கடுத்து என்னப்பா சொன்னேன்? அதுக்கடுத்தது இது ஹாலோ ஸ்பியரு. அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? சாலிட் ஸ்பியர் சொன்னேன். கடைசியாக வந்து ராடு சொன்னேன். கடைசியாக என்ன பண்ணேன்? ராடு சொன்னேன். சரியா? இங்கே நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாத்தையும் இங்கே பாரு, மேலே 2mr². ஸோ 2mr²ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டுக்கோ. 2mr²ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டுக்கோ. ரைட்டா? இங்கே 2mr². எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இல்லைனா வந்து நான் வீடியோ ஃபேஸ் காமிச்சு எடுத்துருப்பேன். உடம்பு முடியாதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரெக்கார்டிங் செஷன்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. சரியா? அப்போது இங்கே எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறேன்? ஸோ அப்படியே 1 by 1 போட்டுன்னு போ. என்ன போடுவேன் சொல்லு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? டக்குன்னு சொல்லு பார்ப்போம். என்ன பண்ணலாம்? இதோ அப்படியே போட்டுன்னு போக வேண்டியதானே. 2 3 / 4 / 5 / 6ன்னு போடு. சரியா? அப்போ இதுவும் காலி. ஸோ ரிங்கோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr² வந்துருமா? இது பாரு 2/3 mr². ரைட்? இது என்னாச்சு? mr²/2 mr²/2 இது என்னன்னு பாரு 2/5 mr². 2/5 mr². இது என்னாச்சு பாரு 2/3 mr² வந்துச்சா இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நான் கொண்டு போனேன். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் கேளு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த கொஷின் நம்ம அடுத்தது என்னன்னா வச்சுக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கோன் ஒன்று எடுத்துக்கப்பா. அடுத்து என்ன பண்ண போறேன்? ஒரு கோன் ஒன்று நான் எடுத்துக்கப்பேன். ரைட்? இந்த மாதிரி இருக்குது. இதுதான் என்னது? கோன். ரைட்டா? இது என்னது? சரி, ஓகே. ஸோ இந்த கோன் எப்படி வரையலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஒன்று போட்டுடலாம். இப்படி ஒரு முக்கோணத்தை போட்டுடலாம். சரியா? இந்த முக்கோணத்துக்கு மேலே என்ன பண்ணலாம்? அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டோன்னா கோன் ஆயிடும். முக்கோணத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு? ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு இப்படி தூக்கி செட் பண்ணி தானே வேலை முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து கோன். ஓகே, இதுதான் அது கோன். சரியா? ஸோ இந்த கோன் இருக்கு இல்லையா, இந்த கோனுக்கு கண்டிப்பாக ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். சரியா? ஸோ இந்த கோன் என்னன்னா ஹாலோ கோனு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் தான் வாங்கினா இப்படி உள்ள ஐஸ்கிரீம் இருக்குது. ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஒரு அப்படியே எம்டியாக இருக்குல்ல, அதுதான் ஹாலோ கோன். சரியா? இந்த ஹாலோ கோனோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டரில் நான் ஆக்சிஸை பாஸ் பண்ணி இப்படி நான் ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்கப்பா. இந்த ஆக்சிஸ் வந்து முக்கியம்டா. எந்த இடத்துல ஆக்சிஸ் வச்சிருக்கேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கும் நடுவில் தான் நான் ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணுறேன். இதுக்கு நான் பண்ணுறேன் நடுவில் தான் நான் என்ன பண்ணுறேன்? ஆக்சிஸ் வச்சு நான் ரொட்டேட் பண்ணுறேன். எந்த ஆக்சிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வாயில பேசுங்க ப்ரோனா மூக்கில் பேசினேன் நான். சரி, ஓகே, ரைட்டா? ஸோ அப்போ இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா mr²/2க்கு ஈக்குவலாக இருக்கும். mr²/2க்கு ஈக்குவலாக இருக்கும் இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ரைட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா வச்சுக்கேன், சாலிட் கோன் நான் எடுத்துக்கிறேன். என்னது? சாலிட் கோனை நான் எடுத்துக்கிறேன். எஸ். சரியா? ஸோ சாலிட் கோனை எடுத்துக்கிறேன். சரியா? சாலிட் கோன் அப்படின்றது என்னன்னா சரி, கோன் தான். பட் ஆனால் வந்து அது எப்படி சொல்றது? கோனே தான். இந்த மாதிரி இருக்கும். சரியா? கோன் தான். கோனுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில்லப் வச்சு, இப்போ கோன் உள்ள சிமெண்ட் வச்சு பூசின மாதிரி இருக்கும். ஓகே, கோனுக்குள்ளே சிமெண்ட் வச்சு செட் ஆன மாதிரி வச்சுக்கோ. இதுதான் என்னது அப்படின்னா, இது வந்து சாலிட் கோன். சரியா? இது என்னது? ஸோ இது வந்து என்னது? சாலிட் கோன். ரைட்டா? இது என்னது? சாலிட் கோனு. சரியா? இந்த கோன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கோன் வந்து ஹாலோ கோன். இந்த கோன் என்னது அப்படின்னா ஹாலோ கோன். ஓகே, இந்த கோன் என்னது? ஹாலோ கோன். சரியா? இந்த சாலிட் கோனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்ற எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 3/10 mr²க்கு ஈக்குவலாக இருக்கும். என்னவா இருக்கும்? 3/10 mr²க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? எஸ், ஓகேப்பா, புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். mr²க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா?
அதுக்கடுத்து நான் என்ன எடுத்துக்கிறேன், சேம் ராடு. ஓகே, சேம் என்ன எடுத்துக்கிறேன், ராடு ஒன்று எடுத்துக்கிறேன். சரியா, இந்த ராடில் நான் என்ன பண்ணுறேன்னா சென்டர் ஆஃப் மாஸில் எக்ஸாக்டாக என்ன பண்ணுறேன், ஸோ சென்டரில் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணேன். முன்ன சைடில் வந்து சொன்னேன்னா ஓகே இதுக்கு இப்படி போகும் ஆக்சிஸ். ஸோ இந்த இடத்துல ரொட்டேஷன். சரியா, இதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆக்சிஸை வந்து இங்கே நடுவில் பாஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கேன். இப்படி ரொட்டேட் ஆகுது. என்னடா இது, நம்ம ஒன்று போ கிடக்கட்டும். சரியா, லைக் எப்படி, ஸோ இந்த இடத்துல இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகே, அப்போ இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது mL²/12. ஸோ இதை வச்சு 2024 ஒரு கொஷின் கேட்டிருக்கான். அதையும் நான் வந்து இப்பயே ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ண சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியா, ஸோ அதையும் என்ன பண்ணேன், ஈஸியாக உனக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணு. ஈஸி கொஷின் தான். எங்கடா கொஷின் பேப்பர், இதோ இங்கே இருக்குது, என் கையில் தான் கொஷின் பேப்பர் இருக்குது. அந்த கொஷினை தான் தேடிட்டு இருக்கேன், எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், ஓஹோ, ஐயோ என்னடா கொஷின், நல்ல கொஷின் தான் அது, ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன். கிடச்சிச்சு. ரைட்டா, ஸோ கிடச்சிச்சு. ஸோ இவ்வளோ தான். இங்கே பாரு, இன்னொன்று இதில் தெரிஞ்சிச்சுக்கோ, ரெக்டாங்குலர் பிளேன். சரியா, நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு ரெக்டாங்குலர் பிளேன் எடுத்துக்கிறேன். அதாவது என்னது, சதுர வடிவ ஒரு தளம். சரியா, சதுரம் இது, செவ்வக வடிவமா. ஓகே, இது என்னது, செவ்வக வடிவத்தில் இருக்குது, ரெக்டாங்குலர் பிளேன் இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் பிளேனில் என்ன பண்ணேன்னா, நான் ஆக்சிஸை வந்து இப்படி இந்த ஆங்கிளில் நான் உள்ள விடுறேன். இந்த ஆங்கிளில் என்ன பண்ணுறேன், நான் உள்ள விடுறேன். சரியா, ஆக்சிஸை. ரைட்டா, ஆக்சிஸை இப்படி உள்ள விட்டு என்ன பண்ணேன்னா ஒரு ரொட்டேஷனை நான் ஏற்படுத்துறேன். ஆக்சிஸை இப்படி உள்ள விட்டு என்ன பண்ண தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனை ஏற்படுத்துறேன். இந்த மாதிரி ரொட்டேட் ஏற்படுத்தினா இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கே, m×L²+B²/12 ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாரு, ஈஸி. ஸோ அடுத்த ஒரு கொஷின். சரி, அடுத்த ஒரு கொஷின், நல்ல கொஷின். நான் அதுக்கு வந்து ஸ்லைடு எதுவும் வந்து ஸோ டைப் பண்ணியெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன். சரியா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ தின் ராட். சரியா, ஆஃப் எ தின் ராடு. சரியா, ஒரு தின் ராடு இருக்குது. தின் ராட் அபவுட் அன் ஆக்சிஸ் 2024 கேட்ட கொஸ்டின். அபவுட் அன் ஆக்சிஸ் passing through its midpoint. Passing through its midpoint. சரியா, நடுப்புல சொருகி விடும். சரியா, மிட் பாயிண்ட் தான் சொருகும். ஓகே, அண்ட் பர்பெண்டிகுலர் டு த ராட். Okay, perpendicular to the rod is 2400 gram meter square, gram centimeter square. சரியா, எவ்வளோ சொல்லியிருக்கான், கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லியிருக்கான். சரியா, the length of the 4 gram, இங்கே பாரு, the length of the rod, the length of the 400 gram rod is nearly. சரியா, ஸோ ரொம்ப ஈஸி கொஷின் தான். ஸோ 2024 கேட்ட கொஷின், நீட்டு 2024 கேட்ட ஒரு நல்ல கொஷினும் கூட இது. சரியா, இங்கே பாரு, ஒரு ராடு ஒன்று இருக்குது. சரியா, என்னது, இந்த மாதிரி வந்து ஒரு ராடு ஒன்று இருக்குது. சரியா,
இந்த ராடோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டான்னா இந்த ராடுக்கு ஆக்சிஸ் எங்கே போகுது, ஆக்சிஸ் வந்து நடுப்புல இப்படி போகுதுன்னு சொல்லிட்டான். ஆக்சிஸ் என்ன பண்ணுது, நடுப்புல இப்படி போகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா, ரைட்டா? ஸோ அப்படி போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி என்ன ஆகுது, ஸோ ரொட்டேஷன் ஆகுது. இந்த மாதிரி ஆகுது. ஸோ இந்த ஆங்கிள் இப்படி ரொட்டேட் ஆகுது. ரைட்டா? அப்போ இதோடைய இங்கே பாரு, ஸோ இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ எவ்வளோ சொல்லிட்டான். ஸோ ஐயோட வேல்யூ 2400 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, அப்போ சரியா, அப்போ வந்து பண்ண 400 கிராம் அப்படிங்கிற இடத்துல ராடோட லென்த் எவ்வளோக்குன்னு சொல்லிட்டான். சரியா, அப்போ மாஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டா 400 கிராம்னு சொல்லிட்டான். ஓகே, அப்போ இதோடைய லென்த் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to என்னன்னு சொல்லுவாங்க நம்ம, mL²/12 ராடுக்கு mL²/12 அவ்வளோதான். சரியா, அவ்வளோதான் ஆன்சரே முடிஞ்சு. ஐயோட வேல்யூவில் 2400, இதோட மாஸோட வேல்யூவில் 400. இந்த 12 என்னென்ன பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த பக்கம் வந்துடுமா, இஸ் ஈக்குவல் டு L². கரெக்டாக? அப்போ இந்த 2 ஜீரோ கேன்சலு, எவ்வளோ 3×12. ரைட்டா? அப்போ L² இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, L² இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, கமான் டக்குன்னு சொல்லு, எவ்வளோ 72 வருமா? அப்போ எனக்கு எல் தான் வேணும். எல் அப்படின்றது என்ன, 8×8 = 8.6 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 8.6 சென்டிமீட்டர். இதுதான் என்னோட ஆன்சர். சரியா, எவ்வளோதான். அந்த ஆப்ஷனும் வந்து பண்ணால் நீ ஈஸியாக கண்டுபிடிக்க மாதிரி கொடுத்து வச்சுக்காங்க. 20.7, தென் 72.0, தென் 8.5, தென் வந்து 17.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அதாவது எனக்கு 8.6ன்னு வந்துச்சு. ஆக்சுவலி ஆன்சர் வந்து எவ்வளோனா, ஆக்சுவலி ஆன்சர் வந்து 8.5. ஸோ தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம்டா. ரொம்ப ஈஸி கொஷின், ரொம்ப ஈஸியாக கேட்டு வச்சுருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாரு. ஸோ இதுக்கு ஸ்லைட் ஷோ வச்சுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டயக்ராம்ஸ் நிறைய வரைய வேண்டியிருந்துச்சு, அதனால் வந்து இந்த மாதிரி நடத்தினேன். பட் இனிமேலுக்கு டயக்ராம்ஸ் வந்து இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு டயக்ராம்ஸ் தேவைப்படாது. டயக்ராம்ஸ் தேவை இருப்பி நான் வந்து ஸோ இந்த மாதிரி நான் எடுத்து வரேன். ரைட்டா? இது எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. இது எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வா, ஓகே, டயர்டாக இருக்குது. ஓகே, ரைட். ட்ரை பண்ணு. A circular disc of radius r is made from, okay, circular disc x அப்படிங்கிற ஒரு டிஸ்க் இருக்குது. சரியா, radius r, it's made from an iron plate of thickness t. thickness எவ்வளோ, tன்னு சொல்லிட்டான். the another disc y of radius 4r, it's made from the same iron plate of thickness is equal to t/4 இந்த t/4. சரியா, then the relation between the moment of inertia of x and y. சரியா, ஒன்றும் இல்லடா, ஒரு டிஸ்க் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வந்து நான் இருக்குது, ஒரு டிஸ்க் ஒன்று இருக்குது. ரைட்டா, இந்த டிஸ்க் அப்படின்றது டி அப்படின்னு திக்னஸ் இருக்குன்னா, இன்னொரு இது எக்ஸு. சரி, இதோட இது ரேடியஸ் எவ்வளோ, இதோட ரேடியஸ் 6. சரியா, இன்னொன்று இருக்குது. ரைட்டா, இன்னொரு டிஸ்க் இருக்குது. இன்னொரு டிஸ்க் வந்து பண்ணால் எவ்வளோ அப்படின்னா வச்சுக்கேன் 4r அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ரைட்டா, ஸோ அதோடைய இது எவ்வளோ, ஸோ லைக் அதோடைய திக்னஸ் வந்து எவ்வளோனா t/4. அதோட திக்னஸ் எவ்வளோ, t/4 அப்படின்ற அளவுக்கு திக்னஸ் இருக்குது. சரியா, செடவுனா இன்னைக்கு t/4 அப்படின்ற அளவுக்கு திக்னஸ் இருக்கு. ஓகே, நான் முடியல உடம்பு சுத்தமாக. சரி, ஓகேப்பா, நடத்திடலாம். என்ன பண்ணுறது, வழி இல்லை. அப்போ இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது, ஸோ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம சொல்லி பார்ப்போம். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது mr²ன்னு சொல்லுவோமா. அப்போ ஸோ இங்கே பாரு, இதோடைய மாஸ் வந்து எனக்கு தெரியாது, பட் வால்யூம் தெரியும். சரியா, ஸோ அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும் வரும், டெல் இன்ட்டு πr² இன்ட்டு டி இன்ட்டு r²ன்னு வரும். சரியா, விச் மீன்ஸ் ஒன்றும் இல்லைடா, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் சொல்லுவோமா. எனக்கு மாஸ் தான் வேணும், அப்போ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட்டா, அதை தான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். சரியா, அப்போ ஒய்க்கு என்ன வந்து சொல்லி பார்க்கலாம். ஸோ IY இஸ் ஈக்குவல் டு என்னது, டென்சிட்டி இன்ட்டு பை இன்ட்டு 4r² டாட் t/4 டாட் r² வருமா. அப்போ டிவைட் பண்ணு, IX டிவைட் பை IYயோட வேல்யூ என்னது, என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டென்சிட்டி இன்ட்டு πr² டாட் டி இன்ட்டு r². சரியா, டிவைட் பை என்ன வரும், பை இன்ட்டு 4 என்னது பை ரோ இன்ட்டு. சரியா, ஸோ 4r² இது பண்ண 16r² வருமா. எஸ், ஆமாவா, 16 πr² வரும். 16 πr² இன்ட்டு t/4 வரும். t/4 டாட் r². சரியா, இந்த r² கேன்சலு. ரைட்டா, ஸோ இதுவும் காலி. ஸோ இந்த πr² கேன்சல், இந்த டி கேன்சலு. அப்போ ஆன்சர் என்ன சொல்லி பார்க்கலாம்.
வெயிட் இந்த ஆறு என்னது 4r² 4r² என்னது? ஸோ 4 4 16ன்னு சொல்லிட்டு வரும். சரி, அப்போ நாங்கள் 16 இப்படியே கேன்சல் பண்ணிவிடு. அப்போ என்ன ஆகும்? ix divided by iy is equal to என்னன்னு சொல்லி பார்க்கலாம், 1/64ன்னு வரும். அப்போ இதை வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ iy is equal to என்னது? 64 of ix, 64 times of ix. கிளியரா? ஸோ இதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் என்னோட ஆன்சர். சரியா? சரி, ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஷின் பாரு. அடுத்த கொஷின். சரியா? அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சரியா, அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ஈஸி. The moment of inertia of a semicircular ring about an axis passing through the center and perpendicular to the plate. சரியா? ஸோ பிளேட்டுக்கு என்ன பண்ணுது? ஸோ சென்டரில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. the ring is 1/x into mr² சொல்லிட்டாங்க. என்னது? 1/x into mr² சொல்லிட்டாங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஸோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? தென் த எக்ஸோட வேல்யூ, த மாஸ் வந்து எம்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரைட்டா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் என்ன சொல்லி பார்க்கலாம்? இங்கே வந்து mr². லைக் அப்படியே வந்து சென்டரில் போச்சுன்னா mr² சொல்லி கொடுத்தேன். சரியா? அப்போ இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான் சொல்லி பார்க்கலாம். ஸோ mr² into 1/xன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானா? ரைட்டா? அவ்வளோதான், சால்வ் பண்ணு, வேலையை முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இதோட வேல்யூ என்னது? mr² இன்ட்டு, சரியா, mr² into 1/x. இந்த mr² காலி ஆயிடுச்சா? ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு வரும்? 1ன்னு வரும். தான் என்னோட ஆன்சர். எக்ஸோட வேல்யூ என்னன்னு வரும்? 1ன்னு சொல்லிட்டு வரும். தான் என்னோட ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். நெக்ஸ்ட் பார்க்கறது என்னது? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா என்ன, பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா என்னது, பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியா? ஓகே, பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னது? முடியலையே உடம்பு. சரி, ஓகே. ஸோ இந்த கொஷின் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாரு. ஸோ நெக்ஸ்ட் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். அடுத்து பார்க்கறது என்னது? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். சரியா? அதெல்லாம் இப்போ பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னா, இங்கே பாரு, எனக்கு வேறு உடம்பு முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. நோ இஷ்யூஸ், சிக் தான். ரைட்டா? ஸோ அப்பப்போ கொஞ்சம் சளி சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது ஏதோ ஒரு பாடி ஒன்று இருக்குது. சரியா? ஏதோ ஒரு பாடி, ரைட்? ஏதோ ஒரு பாடி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி? இந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பாடி இந்த மாதிரி இருக்குது. சரியா? ஓகே, இந்த பாடிக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பாடிக்கு வந்து பண்ண ஏதோ ஒரு ஆக்சிஸில் இருக்குது. சரியா? இங்கே பாரு. ஸோ இங்கேருந்து ஒரு ஆக்சிஸை ஒரு ஆக்சிஸ் ஒன்று. சரியா? இதுக்கு இன்னொரு ஆக்சிஸ் என்ன பண்ண, இன்னொரு ஆக்சிஸை இந்த மாதிரி ஒன்று. சரியா? அப்போ இதோடைய மூணாவது ஆக்சிஸ், அப்போ இதோட ரொட்டேஷன் எங்கே இருக்கோம்னா ரெண்டு ஆக்சிஸை நான் பேரலாக விடும்போது, ரெண்டு ஆக்சிஸை எங்கேயிருந்து ஒரு ஆக்சிஸை விடும்போது அது மூணாவது ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த மூணாவது ஆக்சிஸ் அப்படின்றது பேரலா, விச் மீன்ஸ் ஜெட் ஆக்சிஸில் இருக்கும். இதுக்கு என்ன இருக்கும்? ஜெட் ஆக்சிஸில் இருக்கும். அப்போ இதோட ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா, இருக்காதா? அதை தான் வந்து இந்த பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் சொல்லுது. அதாவது அந்த ஆக்சிஸை வந்து நான் டிஃப்ரெண்ட் வேல விடும்போது அதோட ரொட்டேஷன் அப்படின்றது ஆகும். ஸோ வேறு டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதுதான் சொல்லுது. சரியா? ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியா, அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஓகே, லைக் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போது இங்கே ஜெட் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவையும் ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவையும் போடுறதுக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? ஏதோ ஒரு ரெண்டு ஆக்சிஸ் இதுதான் கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இந்த ஆக்சிஸில் ஒன்று ஓடுறேன், இந்த ஆக்சிஸில் ஒன்று ஓடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மூணாவது ஆக்சிஸ் இது பர்பெண்டிகுலராக இருக்கும், ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? அப்போ இதில் ஏதோ ஒரு மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்குது, இதில் ஒரு மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்குது. இதுக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக போட்டுனா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஃபார்ம் நம்மளுக்கு கிடைச்சிடும். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஃபார்மு ஸோ கிடைச்சிடும். லைக் அதுக்கு ஒரு சில இதை மட்டும் வச்சு பார்க்கலாமா? ஓகே, ஒரு சில ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ரைட்டா? சரி, முடியலடா அது. லைக் ஒரு ரிங்கு ஒன்று இருக்குது. ரிங்குக்கு தானே mr² சொல்லிட்டு வரும். எஸ், ஒரு ரிங்கு ஒன்று நான் வச்சுன்னு இருக்கேன். ரைட்? என்னது? ஒரு ரிங்கு ஒன்று இருக்குது இந்த மாதிரி.
புரியுதா? ஒரு ரிங்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ரிங்குக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரிங்கு இருக்கு இல்லையா, இந்த ரிங்குக்கு இப்படி ஒரு ஆக்சிஸ் ஒன்று விடணும், இப்படி ஒரு ஆக்சிஸ் ஒன்று விடுமா? சரியா? இதோட ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? இந்த ஆக்சிஸில் இதோட ரொட்டேஷன் இருக்கும். ரைட்டா? அப்போ இதோட ரொட்டேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா, சரியா? ஸோ அப்போ இதோட வேல்யூ அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இங்கே இந்த ஆக்சிஸில் ரொட்டேஷன் அப்படின்றது y இஸ் ஈக்குவல் டு mr ஸ்கொயர்னு வருமா? அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? இதோட வேல்யூ அதே சேம் mr ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். சேம் என்ன ஆகும்? mr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இதோட பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் எப்படி சொன்னோம்னா 2mr ஸ்கொயர். 2mr ஸ்கொயர் சொல்கிற விஷயம் புரியுதா? ரைட். சரி, ஓகே. இப்போ இதே நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஒன்று எடுத்துக்கிறேன். என்னது? ஒரு ஸ்கொயர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸ்கொயர். சரி, இதெல்லாம் ஸ்கொயர். ஓகே, இந்த ஸ்கொயரில் நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிஸை வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சிஸில் இப்படி ஒன்றான்னு வச்சுக்கேன். ஸ்கொயரில் ஆக்சிஸ் என்ன பண்ணுறேன், லைக் இந்த மாதிரி நான் விடுறேன். விடுறேன். அப்போ இதோட ரொட்டேஷன் இப்படி இருக்குமா? சரியா? அப்போ இதோட வேல்யூ என்னது? MA ஸ்கொயர் டிவைட் பை 12ன்னு வருமா? MA ஸ்கொயர் டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு வருமா வராதா? வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கூட்டும் போது சரியா? ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கூட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. புரியுதா இல்லையா? புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து பார்க்குறதுன்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம். சரியா? ஸோ எனக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். பட் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உன்னை குழப்பத்துக்கு நான் விரும்பலை. ஸோ இருக்கிறதே வந்து தெளிவாக சும்மா லைட்டாக படித்தாலும் அதை தெளிவாக படிச்சுட்டு போகிறது தான் மஸ்ட்டு. ஓகேவா? ஐ ஹோப். நெக்ஸ்ட் என்னன்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். சரியா? இப்போது ஒரு ராடு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு ராடு ஒன்று இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே வழியாக விட்டு இது பண்ணும்போது திரும்பும்போது ml ஸ்கொயர் பை 12 வருது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸை இங்கே பிடிச்சி நான் ரொட்டேட் பண்ணும்போது இங்கே பிடிச்சி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு பேரலாக இங்கேயோ இல்லை இங்கேயோ ஏதோ இடத்துல நான் வச்சு ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ரொட்டேட் பண்ணுறேன். சரியா? அப்போ ரொட்டேட் பண்ணும்போது ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்குமா? கிடைக்காதா? அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் சொல்லுது. சரியா? அப்போது பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்றது என்னன்னா, பேரலல் ஆக்சிஸ் தியரத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ நியூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் ஒரு mr ஸ்கொயர். ஒரு mr ஸ்கொயரை ஆட் பண்ணிட்டோம்னா உனக்கு என்ன கிடைச்சிடும்? நியூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைச்சிடும். இதுதான் பேரலல் ஆக்சிஸ் தியரம் சொல்லுது. அப்போ இதோட பேரலல் ஆக்சிஸ் தியரம் படி இது என்ன சொல்ல பார்க்கலாம். இது ml ஸ்கொயர் பை 2 12 ப்ளஸ் இங்கே mr ஸ்கொயரில் இங்கே ஒரு ml ஸ்கொயர் ஆட் பண்ணு. அப்போ என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியன் 12னா என்னது? என்ன வருதுப்பா? 13/12 ml ஸ்கொயர் வரும். 13/12 ml ஸ்கொயர் வரும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய நியூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட்டா? ஸோ நியூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கரெக்டா? ஆக்சுவலி நான் என்ன சொல்லி கொடுத்தது? சரியா? ஆக்சுவலி என்னன்னா, ஸோ ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருப்பா? ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன 3/2 mr ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். 3/2 சாரி ml ஸ்கொயர் டிவைட் பை வாட்? ml ஸ்கொயர் டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ml ஸ்கொயர் டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதான் வந்து என்னோட ஆன்சர். புரிஞ்சா? சரி, ஓகே. இதுக்கு ஏதோ சம்திங் வேறு மாதிரி வருது. ஸோ வேறு ட்ரை பண்ணலாமா? ஓகே, ஒரு டிஸ்க் ஒன்று இருக்குது. சரியா? ஒரு டிஸ்க் ஒன்று இருக்குது. சரியா? இந்த டிஸ்கில் என்ன பண்ணுறேன்னா, சென்ஸ் ஆஃப் மாஸ் வரையும் நான் என்ன பண்ணுறேன், இப்படி இது பண்ணேன். ஒரு டிஸ்கை வந்து இப்படி வச்சுட்டு டிஸ்கை வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே நான் விடும்போது இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்குது சொல்லி பார்க்கலாம். mr ஸ்கொயர் பை 4 இருக்குமா இருக்காதா? mr ஸ்கொயர் டிவைட் பை 4 இருக்கும். இதுக்குள்ள நான் mr ஸ்கொயர் ஆட் பண்ணணும் என்ன ஆகும்? 5mr ஸ்கொயர் பை 4 வரும். தட்ஸ் த ஆன்சர். 5/4 mr ஸ்கொயர்ன்றது தான் இதோடைய ஆன்சர். சரியா? சரியா? நெக்ஸ்ட் ஒரு ரிங்கு ஒன்று எடுத்துக்க. ஓகே, ஒரு ரிங்கு ஒன்று எடுத்துக்க. எங்கே பாரு, இந்த ரிங்கில் இப்படி விட்டு இப்படி ரொட்டேட் பண்ணும்போது தான் இதோட வேல்யூ mr ஸ்கொயர். சரியா? இதே நான் இதில் விட்டு இப்படி பாஸ் பண்ண அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அதோட வேல்யூ வந்து mr ஸ்கொயர் பை 2ன்னு வரும். mr ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்லு? mr ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் mr ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் என்னது? mr ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னது வரும்? 3/2 mr ஸ்கொயர்னு வரும்.
ஓகே, இந்த மாதிரி நீ ஒன்று ஒன்றுக்கா போட்டு பார்த்தோன்னா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ரைட்டா? ஆ சரி, ஓகே. இது இந்த ஆக்சிஸில் வைத்தா இதே ரிங் இருக்குது, சேம் ரிங் இந்த மாதிரி இருக்குது. இந்த ரிங்குக்கு இப்படி வில்லு வேண்டியதா. ஸோ இதுக்கு பேரலாக இங்கே ஒன்று ஆட் பண்ணனா இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் ப்ரோ? இது எம்ஆர் ஸ்கொயர் ப்ரோ, இதுவும் எம்ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர் 2 எம்ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? இதான் பேரலல் ஆக்சிஸ் தியரம். ஓகே, இதே ஹாலோ ஸ்பியர் இருக்குது. ஹாலோ ஸ்பியரை சென்டரில் விட்டு அடிக்கும் போது என்ன ஆச்சு? சென்டரில் விட்டு அடிக்கும் போது 2/3 எம்ஆர் ஸ்கொயர்னு வந்துச்சா? 2/3 எம்ஆர் ஸ்கொயர். இதில் ஒரு எம்ஆர் ஸ்கொயர் ஆட் பண்ண அப்படின்னா என்னது? 5/3 எம்ஆர் ஸ்கொயர் வரும். 5/3 எம்ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ரைட்டா? ஆ இதே சாலிட் ஸ்பியர் எடுத்துக்கோ. சாலிட் ஸ்பியரில் இங்கே சென்டரில் விட்டு அடிக்கும் போது என்னது? என்ன வந்துச்சு சொல்ல பார்க்கலாம். சென்டரில் விட்டு அடிக்கும் போது என்னாச்சு? சென்டரில் விட்டு அடிக்கும் போது என்னப்பா வந்துச்சு? 3/5 எம்ஆர் ஸ்கொயரா அல்லது 4/5 எம்ஆர் ஸ்கொயரா? எனக்கே மறந்து போச்சே. சாலிட் ஸ்பியருக்கு என்னது? 2/5 எம்ஆர் ஸ்கொயர். ரைட்டா? சொன்னது 2/5 எம்ஆர் ஸ்கொயர். 2/5 எம்ஆர் ஸ்கொயர். ஸோ இது கூட நான் என்ன பண்ணேன்? ஒரு எம்ஆர் ஸ்கொயர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன ஆச்சு பாரு? 7/5 எம்ஆர் ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம் தான் சொல்லுது. பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன சொல்லுது? பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு இதை நான் வந்து ஒரு ஆங்கிளில் நான் விடும்போது அது ஒரு டக்குன்னு அது ஒரு சைடு இது ஒரு சைடுன்னு சொல்லிட்டு ரெண்டு இதை டிஃப்ரெண்ட்டாக விடும்போது என்ன ஆகும்? ரெண்டு ஆக்சிஸை நான் பேரலாக விடும்போது மூணாவது ஆக்சிஸ் எனக்கு பர்பண்டிகுலர் இருக்கும். அதான் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் சொல்லுது. பேரலல் ஆக்சிஸ் தியரம் என்னன்னா, ஓகே இங்கே இருக்கிற ஆக்சிஸை அதுக்கு பேரலாக என்ன பண்ணேன்? வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சோம்னா அதான் பேரலல் ஆக்சிஸ் தியரம். ரைட்டா? கொஷின்ஸ் போலாம் வா. இது புரிஞ்சிருக்கும் நம்ம கொஷின்ஸ் போலாம். The moment of inertia of a uniform disk about the diameter. டயாமீட்டர்னா என்னது? இங்கே பாரு. ஸோ இது இங்கே சொல்கிறதுனா இது ரிங் இருக்குது சரியா? இந்த ரிங்கில் இது ரேடியஸ், இது டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் வெளியே என்ன பண்ணாங்க? ஸோ நினைக்கிறாங்க. ஓகே, டயாமீட்டர் is moment of inertia about the axis perpendicular to the plane and passing through a point on the rim will be. ஸோ என்ன சொல்லு? டயாமீட்டர் வெளியே இது பண்ணும்போது அதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சொன்னேன்? mr²/4 வரும்னு சொன்னா. ஸோ இதுதான் டயாமீட்டர். இதுதான் என்னது? டயாமீட்டர் வெளியே அடிக்கும் போது mr²/4 வந்துன்னு சொன்னா. ரைட்டா? mr²/4 வந்துச்சா இல்லையா? எஸ், mr²/4. இது என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட்? இது என்னது? என்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரியா? அப்போது இது கூட நான் பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது இதை நான் பர்பண்டிகுலர் பேரலல் ஆக்சிஸ் தியரம் தானே? சரியா? ஸோ இது கூட நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லை, I is equal to I dash எனக்கு கிடைக்கக்கூடிய நியூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு என்னன்னா mr²/2 ப்ளஸ் mr² சொல்லிட்டு கிடைக்கும். ரைட்டா? புரியுதா நான் சொல்கிறது நினைட்டு? ரைட், இதையே mr² எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாரு. ஸோ டயாமீட்டர் வழியா. ஓகே, விச் மீன்ஸ் வந்து இது வழியாக விடும்போது என்னாச்சு? இது வழியாக விடும்போது சாரி இது டிஸ்க். ஆக்சுவலி இதுனா டிஸ்க்கு. இதுதான் வந்து ரிங்கு. இந்த ரிங்கு டயாமீட்டர் வழியாக விடும்போது என்ன ஆகுது? டயாமீட்டர் வழியாக விடும்போது வந்து ஆக்சுவலி ரிங்கு தான் நல்லா கொடுத்துருக்கான், டிஸ்கா? எனக்கே கன்ஃபியூஸாக இருக்கே. ஓகே, டிஸ்க் தான் சரியா? டயாமீட்டர் அந்த யூனிஃபார்ம் இனர்ஷியா அதை பர்பண்டிகுலர் டு த பிளேன் அந்த பாயிண்ட் வச்சு ஒன்றும் இல்லை, ஈஸி. mr²/2 ப்ளஸ் இது கூட mr² சேர்த்துனா 3/2 mr² வருமா? அதான் ரைட்டா? ஸோ I dash is equal to 3/2 mr². இங்கே mr² அப்படின்றது இட்ஸ் அ 4 என்னது? ஸோ இங்கே பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஸ்க்கு நீ பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணனா ஸோ mr²/4 டயாமீட்டர் வெளியே போகும்போது mr²/4. ரைட்டா? ஸோ அப்போ mr² அப்படின்றது என்னது? mr² is equal to என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 4i வருமா? அதான் ரைட், 4i அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பர்பண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும். அப்போ பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது உனக்கு என்னாகும் சொல்லி பார்க்கலாம். இங்கே விடும்போது ஒன்று கிடைக்குமா? ரைட், இங்கே ஒன்று விடும்போது இது சென்டரில் ஒன்று விடும்போது கிடைக்கும். டிஸ்கில் சென்டரில் விடும்போது நாங்கள் mr²/2ன்னு சொல்லிட்டு தான் படித்தோம். ஆமாவா? mr²/2 தானே?
ரைட் படித்தோம். ஓகே, அது கூட நான் என்ன பண்ணேன், ஸோ இன்னொரு எம்ஆர் ஸ்கொயர் ஆட் பண்ணேன். ஓகே, எம்ஆர் ஸ்கொயர் ஆட் பண்ணேன். அப்போ 3/2 எம்ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இது நான் பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணேன். ஓகே, அப்போ எம்ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4 டைம்ஸ் ஆஃப் ஐ. அப்போ 3/2 இன்ட்டு 4i. அப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு? ஸோ ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 6i அப்படின்னு சொல்லிட்டு ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 6i அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? புரியுதாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. The moment of inertia of a ring of mass, okay, and ring of mass m and radius r about the pq axis will be. So இந்த ஆக்சிஸை பொறுத்து அவன் என்னன்னு சொல்லிட்டு கேட்கான். ஓகே, இந்த pq ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து அவன் வந்து என்ன ஸோ என்ன 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 வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும்? ஸோ இங்கே டிஸ்க் இருக்குது, சரி ரிங் இருக்குது. இந்த ரிங்கை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? டயமீட்டர் வெளியே ரொட்டேட் பண்ணும்போது என்னது? mr²/2வா? mr²/2வா? ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு பேரலா ஆக்சிஸ் இருக்குது. அப்போ பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது என்னது? mr²/2 ப்ளஸ் என்ன ஆச்சு? ப்ளஸ் ஒரு எம்ஆர் ஆட் பண்ணுவோமா? அப்போ ஆட் பண்ணோம்னா என்னாச்சு? 3/2 3/2 mr², 3/2 mr² தான் வந்து என்னோட ஆன்சர். ரைட்டா? புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இதுக்கு பேரலாக இப்படி ஆக்சிஸ் தானே, இங்கேருந்து இதுக்கு பேரலாக யூஸ் பண்ணுறேன். அப்போ இது கூட இன்னொரு mr² ஆட் பண்ண போதும், அவ்வளோதான் விஷயம். ஆன்சர் வந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. 3 identical spherical sphere shells each of mass m. இதோட மாஸ் எவ்வளோ? இதோட மாஸ் m ஆமா. ரைட்டா? இதோட மாஸ் எவ்வளோ? m. இதோட மாஸ் எவ்வளோ? m. இதோட மாஸ் எவ்வளோ? mன்னு சொல்லிட்டான். சரியா? The radius are placed at the shown in figure. Consider the axis x x dash. இந்த ஆக்சிஸ் என்ன பண்ணிக்கோ? கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? Each touching to each two shells are passing through a diameter is for third shell. Third shell என்ன பண்ணுறாமா? ஸோ பாசிங் த்ரூ ஏ டயாமீட்டர் என்னது? இது வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். டயாமீட்டர் வழியாக என்னது? பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறான். அப்போ இங்கே செகண்ட் ஷெல்லேருந்து என்ன ஆகும்? அதே மாதிரி வந்து பண்ண பாஸ் ஆகுதா? 2 shells வந்து பாசிங் த்ரூ ஏ டயாமீட்டர் வழியாக பாஸ் ஆகுது. ரைட்? இதுவும் டயாமீட்டர், இதுவும் டயாமீட்டர் பாஸ் ஆகுது. சரியா? அப்போ இது என்ன பண்ணும்? இது வந்து இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் ஏற்படுத்தும். இது என்ன பண்ணும்? இதுவும் ஒரு ரொட்டேஷன் எப்படி ஏற்படுத்துமா? ரெண்டு நாகும் ரொட்டேஷனை ஏற்படுத்தும். த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம். ஸோ அப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும்போது அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இது ஈஸியாச்சு, இது ஈஸியாச்சு. எங்கே பாரு. ஸோ ஒரு ஷெல்லுக்கு எவ்வளோ? இந்த சிங்கிள் ஷெல் இது தனியாக இருக்கு இல்லையா, இந்த ஷெல்லுக்கு எவ்வளோ சொல்ல பார்க்கலாம். அந்த ஷெல்லோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ? 2/3 mr² டயாமீட்டர் வச்சு போகும்போது, ஆமாவா இல்லையா? போகும்போது 2/3 mr² வந்துடும். அப்போது இதுவும் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. அப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும்? 2/3 mr² 2/3 mr² ப்ளஸ் ஒரு mr² இன்ட்டு 2 டைம்ஸ்னு வருமா? அவ்வளோதான். புரியுதா நான் சொல்கிறது? இது தனியாக இருக்குதா, இது வந்து பேரலாக வந்து டயாமீட்டர்லேயே போகுது. ஸோ சுற்றுது. இது வந்து பண்ணால் என்னது? சென்டர் பாயிண்ட்டு போகுது. இது என்ன பண்ணுது? ரெண்டு பேரலாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறது. ஓகே, யூஸ் பண்ணுறேன். சரியா? அங்கே யூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகுது? ஸோ 2/3 mr² வரும். ஸோ இங்கே என்ன ஆச்சு? இங்கே வந்து ஆக்சுவலி என்னது? 5/3 mr² இன்ட்டு 2 mr² இன்ட்டு 2 டைம்ஸ்னு வரும். அப்போ என்னது? 12/3 mr² வருமா? mr² வரும். ஸோ அப்போ இதுவும் காலி ஆச்சு. அப்போ எவ்வளோ? 4 mr². தட்ஸ் த ஆன்சர். 4 mr² தானது ஆன்சர். புரிஞ்சா? 4 mr² அப்படின்றது ஆன்சர். புரிஞ்சா? நைஸ். அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அடுத்து பார்க்கறது என்னது? ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இதுதான் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் பார்க்குற லாஸ்ட் டாபிக் தான், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். சரியா? ஓகே, இது என்ன இருக்குது? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா என்ன? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் யாருக்கு தெரியும்? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்றது என்னன்னா, அதாவது ஆக்சிஸ்லேருந்து, சரியா, அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து பார்ட்டிகளோட டிஸ்டன்ஸ். ஓகே, லைக் இங்கே பாரு, இதுதான் வந்து என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சரியா? ஸோ இது ஒரு மாதம், இங்கே பார்ட்டிகல் ஏதோ இருக்குது. சரியா? இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இந்த பார்ட்டிகல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்றது என்னன்னா, அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து ரொட்டேஷனில் இருந்து பார்ட்டிக்கிள்
எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்ட்டிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அது என்னது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லுவாங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் நத்திங் பட் I=mk² சொல்லுவாங்க. ஸோ இந்த கேன்றது தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அப்போ k என்னப்பா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை மாஸ் I/மாஸ். புரியுச்சா? ஓகே. ஸோ டார்க் வந்து பார்த்தோன்னா நேற்று கிளாஸில் வந்து நான் நடத்தியிருப்பேன். இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண டேட் வந்து பார்த்தோன்னா 7ஆம் தேதி. 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை. நேற்று உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருப்பேன். ஸோ அதில் ஃபுல்லாகவே முடிச்சிருப்பேன். இது மட்டும் தான் பெண்டிங் டாப்பிக்கில் இருந்துச்சு. ஆமாம், இது மட்டும் தான் பெண்டிங் டாப்பிக்கில் இருந்துச்சு. நேற்று டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டா? ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில கொஷின் சால்வ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம் இந்த செஷனில். The ratio of the radius of gyration of an passing thin uniform disk about an axis passing through its plane and the radius of gyration disk about the diameter. அதாவது ஒரு டிஸ்க் இருக்குது சரியா, ஒரு டிஸ்க் இருக்குது சரியா. அங்கே என்ன கொஷின் கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, டிஸ்கில் வந்து அதோடைய பிளேன் மீன்ஸ் XY ஆக்சிஸில். ரைட்டா? ஸோ இது வந்து டிஸ்க் சரி. இது என்னது டிஸ்க் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது என்னது டிஸ்க். ரைட்டா? இந்த டிஸ்கில் பார்த்தோன்னா இந்த டிஸ்கில் பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, டயாமீட்டர் இருக்குல்ல. ஸோ டயாமீட்டர்லேருந்து ஒரு ரொட்டேஷன் ரைட். அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணாங்க, ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ரொட்டேஷன் சரியா. இங்கேருந்து என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு ரொட்டேஷன், இங்கேருந்து இப்படி ஒரு ரொட்டேஷன் சரியா. ஓகே. ஸோ அப்போ இதுக்கும் இருக்க ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எவ்வளோன்னு கேட்கலாம். ஓகே. அப்போ என்னது சொல்லு பார்க்கலாம். ஸோ பிளேனில் வரும்போது என்னது, பிளேன்ன்றது என்னப்பா, ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக வருது mr²/2. அதுக்கப்புறமா என்னது, ஸோ டயாமீட்டரில் வழியாக வருது என்னது, mr²/4. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ ரெண்டுத்துக்கும் இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எவ்வளோ, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை மாஸா. அப்போ மாஸை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கொயர் எடுத்தோம்னா வேலை முடிஞ்சு. அப்போ என்ன வரும், r/√2 வரும். இதோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்ன வரும், இதுக்கு வந்து பண்ணால் r/2 சொல்லிட்டு வரும். அப்போ போடு r/√2 × 2/6. ஓகே, 6 காலி. அப்போ இது ஆயிடுச்சு வெறும் √2 வரும். அப்போ ஆன்சர் √2:1. ஆன்சர் என்னன்னு வரும், √2:1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். புரிஞ்சா? புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சா? ஸோ இவ்வளோதான் இந்த செஷன் சரியா. இந்த செஷன் முடியல, வெயிட் பண்ணி இருக்கு, பட் என்னால் முடியல. ஓகே. முடிச்சிடலாமான்னு பார்த்தேன். பேசாமனா கொஞ்சம் தானே. ஓகே விடு. ஆங்குலர் மொமெண்டம் நடத்தானா, ஆங்குலர் மொமெண்டம் கொஞ்சம் நடத்தியிருக்கேன். அது மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம். அதுலேருந்து கொஷின்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகேப்பா. ஸோ இந்த செஷன் என்ன பண்ணலாம், ஸோ இதோட வி ஆர் ஃபினிஷிங் த செஷன் ரைட். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஆங்குலர் மொமெண்டத்துலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வச்சுருக்கேன் சரி. அந்த கொஷின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணு. ஸோ அதை வந்து உனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்த கிளாஸில் முடிஞ்சால் என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்டத்துலேருந்து வந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகே ரைட்ப்பா. முடிஞ்சால் இந்த 2 கொஷின்ஸை மட்டும் என்ன பண்ணு, ஸோ ட்ரை பண்ணி சால்வ் பண்ணு எப்படின்னு சொல்லிட்டு. ஆங்குலர் மொமெண்டம் நடத்தணும் இல்லையா, அதை வச்சு சால்வ் பண்ணி ட்ரை பண்ணு. ஸோ இதோட இந்த செஷன் என்ன பண்ணு, எண்ட் பண்ணிக்கலாம் ரைட். பாய்.